أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله كفى والصلاة والسلام على نبينا முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை ஜிடோப் நிறுவனத்தின் ஊடாக வழங்கப்படக்கூடிய ஆன்மீக உடல் நிகழ்ச்சியை உங்கள் எல்லோரையும் சந்திக்க கிடைப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நாங்கள் குறிப்பாக ஆரோக்கிய வாழ்வுக்கு, குறிப்பாக ஆரோக்கியமான மனநிலைக்கு அல்லது சிறந்த ஒரு வாழ்வுக்கு அஹ், இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற ஆன்மீக செயற்பாடுகள் சார்ந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் நேற்றைய தினம் நாங்கள் சுஹ்பா சாலிஹா, நல்ல மனிதர்களுடனான சகவாசம், நல்ல மனிதர்களோடு உறவுகளை பேணுவது, நல்ல மனிதர்களை சந்தித்து கலந்துரையாடுவது, இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பார்த்தோம். இன்றும் எங்களது நல்ல மனிதர்களோடு சகவாசம் வைத்தல் என்ற அந்த ஆன்மீகம் சார்ந்த விடயத்தோடு தொடர்பு வரக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை இன்று நாங்கள் கலந்துரையாடுவோம். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா சூரத்துல் வாக்கியாவில் 10 தொடக்கம் 11வது வசனம் வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை சொல்கின்றார். ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷனாக அந்த வசனங்கள் அமைகின்றது. வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், ரைட்? முந்தி கொண்டாள்கள், முந்தி கொண்டவங்க. டெஸ்ட்டுக்கு போனாள்கள், டெஸ்ட்டுக்கு போனவங்க, ரைட்? உலஇக்கல் முகர்ரப், அவங்க தான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் நெருக்கமானவங்கன்னு சொல்லி அல்லாஹ் தாலா ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்றான். உண்மையிலே அல்லாஹுவை நோக்கி போற பயணத்துல அல்லாஹுவை நெருங்கி கொள்ளணும், அல்லாஹுவ நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்ற அந்த ஓட்டத்துல நாங்க ஸ்லோ மோஷன்ல புகப்படாது. சரி, மெதுவா பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு அப்படி புகப்படாது. மாற்றமாக அல்லாட நெருக்கத்தை சம்பாரிச்சு போறதுக்கும் அல்லாஹுவை நோக்கி போறதுக்கும் நாங்க போட்டி போட்டுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். யாரை முந்தி யாரை போறோம், உங்களை முந்தி நான் போக போறேன், உங்களை முந்தி நான், இப்படி ஒரு முந்திக் கொண்டு அல்லாஹுவின் நெருக்கத்தை அடைந்து கொள்ளல் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை குர்ஆன் சொல்லித் தருகின்றது. அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும், போட்டியாளர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹுவின் நெருக்கத்தில் போட்டி போடுகின்றவர், அல்லாஹுவின் நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்கும் பெற்றுக் கொள்வதற்கும் ஆஹ் நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். ஆஹ் யோசிச்சு ஸ்லோ மோஷன்ல மெதுவாக மெதுவாக சந்தர்ப்பம் கிடைக்கிற டைம்ல அப்படி இல்லை, ரைட்? அப்ப அல்லாட நெருக்கத்தை பெற்றுக்கிறதுக்கு முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக முந்தி அடிக்க வேண்டும் என்ற ஒரு 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 செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அப்ப உண்மையில் அஹ், எதுல முந்த வேண்டும், ரைட்? எதுல போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் என்று பார்த்தா அதையும் அல்லாஹு தாலா நிறைய வசனங்கள் தெளிவுபடுத்துறார். எனவே எனது உள்ளம் இருக்குது, இந்த உள்ளம், ரூஹ், நஃப்ஸ், இந்த இந்த பகுதிகளுக்குள்ளால எப்படி நான் அல்லாஹுவ சந்திக்கிறதுல அடுத்தவங்களை முந்து, ரைட்? அடுத்தவங்களோட நான் எப்படி போட்டி போடுறதுன்ற சம்பந்தமாக நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்திலே இருக்கின்றோம். நாங்கள் நேற்றைய அமர்விலே நல்ல மனிதர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ளல் என்ற ஒரு செய்தியை பார்த்தோம் அல்லவா? அப்ப அந்த செய்தியை பார்த்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். நீங்க எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அந்த நல்ல மனிதர்களோடு சகவாசம் வைத்துக்கொண்டு அவங்க செய்யற நல்ல மல்களை பார்த்துட்டு வர டைம்ல சில டைம் சரியான முறையில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்து வந்தீங்க. இவ்வளவு எல்லாம் நன்மை செய்யறாங்க, இவ்வளவு எல்லாம் நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க, இன்னொரு உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீலிங் கொண்டு வந்தீங்க, இவரை மாதிரி நானும் இருக்கணும் இல்லையா சொல்லி. அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான ஒரு ஒரு அம்சம் தான் நன்மைகள்ல முந்திக்குறது. சரியா? யாரு முந்துறது யாரு பிந்துறதுன்றது விஷயம். அப்ப எங்களுக்கு கட்டாயம்
நன்மை செய்யறதுல பார்ட்னர்ஸ் தேவை. சரி, பார்ட்னர்ஸ் நாங்கள் தனியே செய்ய இயலாது. சரி, தனியே செய்யணும், இண்டிவிஜுவல் அமல்களை தனியாக செய்யணும். ஆனா இங்க குர்ஆன் சொல்ற நீங்க போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு முந்திக்கோங்க நெருங்குவோம்னு சொல்லி சொல்றேன். எனவே போட்டி போடுறதுக்கு எங்களுக்கு பார்ட்னர்ஸ் தேவை. நன்மைகள்ல பார்ட்னர்ஸ். சரி, அது கணவனாக, பிள்ளைகளாக, பக்கத்து வீட்டாட்களாக, நண்பிகளாக, நண்பர்களாக, தொழில் புரிகிற இடங்கள்ல யாராவது இருக்கலாம். யாரோ எனக்கு நன்மைக்கு போட்டி போடக்கூடிய ஆட்கள், ரைட், இவங்களை தேடணும். அப்படி இல்லைன்னா உருவாக்கிக்க முடியும். பெரிய ஒரு கடப்பாடு உண்டு இது. சரியா, இது வந்து சரியான ஒரு 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 மோட்டிவேஷனாக மாறும். சரியா, அதான் நன்மைக்கு போட்டி போட்டுறதுல மனிதர்களோட சரிசமமாக நின்று நன்மை செய்யறதுல போட்டி போடுறதுன்றது வந்து ஒரு சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். எங்க எல்லாருக்கும் தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் உமர் ரலியல்லாஹுக்கும் தான் பெரிய போட்டி. அப்படிதான் எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேருக்கும் இடையில சரியான போட்டியாய்க்கு நன்மை செய்யறது. சரியா, ஒருக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில அமர்ந்துட்டே அதிகாலை பொழுதுல இன்னைக்கு யாரு நோயாளி உண்ட விசிட் பண்ணிட்டு வந்தீங்க, ரைட், அங்கேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு கையை தூக்குவார். இன்னைக்கு யாரு இன்னொரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தீங்க, அங்கேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு கையை தூக்குவார். இன்னைக்கு யாரு கடன் கொடுத்துட்டு வந்தீங்க, அப்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு கையை தூக்குவார். உமர் ரலியல்லாஹு இப்படி இப்படி நிறைய கேள்விகள் கேட்டு போனோன்னே உமர் ரலியல்லாஹு ஃபெடப் ஆயிட்டார். என்ன சொன்னாருண்டா, இந்த நன்மையான விஷயத்துல அபூபக்கரேன்ற எனக்கு கண்டா முந்தவே ஏனவே ஒரு ஒரு ஃபீலிங் உண்டு அவருக்கு வரும். சரியா, அப்ப என்ன சொல்ல வாரேன்னா, ஆரம்ப காலத்துல சஹாபாக்கள்கிட்ட இருந்தாங்க, இப்பட்ட காலத்துல வந்த ஆட்கள்கிட்ட இருந்தாங்க, நல்லடியார்கிட்ட நன்மைகள்ல போட்டி போட்டு போறதுக்கு பார்ட்னர்ஸ் இருந்தா. சரியா, ஏன்டா பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்துல் நஹ்ல்ல 97வது வசனத்துல சொல்றார், மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. சரியா, அதாவது நன்மைகள் நலவுகள் செய்யறதுல மூமின்கள் முன்னிப்பாங்க. சரியா, மூமின்களை பொறுத்தவரையில அமலு சாலிஹாத் செய்வாங்க. இந்த அமலு சாலிஹாத் என்பது அல்லாஹோடு தொடர்புப்பட்ட நன்மைகளும் தான், மனித சமூகத்தோடு தொடர்புப்பட்ட நன்மைகளும் தான். ரைட், அப்ப அந்த அமலு சாலிஹாத் செய்யறதுல தான் மூமின்கள் குறியாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுல ஒரு போட்டித்தன்மை வந்து உருவாகும். எல்லாரும் பரலனாக அதை செய்ய பார்க்கணும். ஒரு ஆளை முந்தி ஒரு ஆள் செய்ய பார்க்கணும். சரியா, அப்படி செஞ்சா ஹயாத்தன் தையிபா, நல்ல ஒரு சிறப்பான ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை வந்து உலகத்துல உருவாகும். சரியா, அதாவது மிச்சம் சிறந்த ஒரு வாழ்க்கை ஹயாத்தன் தையிபா, ரைட், ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நிலை வந்து உலகத்துல உருவாக்கி தருவதுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். அதே போல இந்த வசனத்தை பாருங்க, சூரத்துல் பக்கரால அல்லாஹ் தாலா சொல்றான், வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். சரியா, ஈமான் கொண்டுட்டு சும்மா இருக்காம அமல் செய்யறத ட்ரெண்டாக்கி கொண்டு அதுல போட்டி போட்டுக்கொண்டு ஒரு ஆள் இன்னொரு ஆளை மிஞ்சி கொண்டு செஞ்ச அமல்களை அனலைஸ் பண்ணி கொண்டு அப்படி ஒரு குரூப் ஒன்று இருக்கிறாங்களே, இவங்களுக்கு நீங்க சுபசோபனம் சொல்லுங்க. அந்நலம் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சுவன இன்பங்களை கொண்டு நீங்க அவங்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்க. அப்ப உலக வாழ்க்கையில நன்மை செய்யறதுல போட்டி போட்டு கொண்டா உலகத்தில் இருக்கக்கூடிய சுபசோபனங்கள் கிடைக்கும். சுவர்க்க வாழ்வுக்குரிய சில அடையாளங்களும் சுபசோபனங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மரணம் வரங்காட்டியும் பார்த்துட்டு தேவையில்லை, நான் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு சொல்லி கண்டுபிடிச்சு போறது. சரியா, நன்மைகள்ல போட்டி போடுகின்ற மனிதர்களுக்கெல்லாம் உயிர் வாழக்கொள்ளையே என்ன சுவன பாக்கியங்களுக்குரிய ரைட் சுபசோபனங்கள் எல்லாம் காட்டுவோம். அதே மாதிரி பாருங்க, எங்க எல்லாருக்கும் தெரியும் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அப்படித்தானே, உயர் சொர்க்கத்திலே டாப் லெவல் ஃபெசிலிட்டிஸ் உள்ள பெரிய ஒரு சொர்க்கம். எல்லாரும் ஜன்னத்துல் ஆலால ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தான் துவா கேட்கிறோம். ரைட், இந்த நன்மை செஞ்சு நன்மைகள்ல போட்டி போட்டு போறாக்களை குறித்து சொல்லிட்டு 107வது வசனம் சொல்லுது, ரைட், கானத்துலகும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அவன் கடைசியா அந்த போட்டியில போயிட்டு வெத்தினத்துக்கு பிறகு இறங்குற இடம் இருக்கு, அது என்ன தெரியுமா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு சொல்லி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான். ரைட், அப்ப அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நிறைய இடங்கள்ல என்ன
இந்த அமலு சாலிஹாத், இந்த அமலு சாலிஹாத்துல போட்டி போட்டுக்கிறது, ரைட்? இதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இடங்கள்ல பேசியிருக்க பார்க்கிறோம், ரைட்? அப்ப நாங்க இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரணும் என்னன்னா, உம், நன்மை போட்டி போட்டு போறதுல யாரும் எனக்கு இருக்க போகுது. சரிப்பா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த மாதிரி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்த மாதிரி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சத்தம் வருகிறதில்ல சார். சவுண்ட் வருதில்லை சார். சவுண்ட் இல்ல சார். சவுண்ட் இல்ல சார். டைம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம். சாரி, மன்னிச்சுக்கொள்ளணும், கவரேஜ் கொடுக்கணும். சரி, ஓகே. அப்ப நாங்க சொல்ல வந்த செய்தி என்னன்னா, நன்மை செய்யறதுல எனக்கு ஒரு பார்ட்னரை நான் தெரிவு செஞ்சுக்கொள்வோம், ரைட்? நன்மை செய்யறதுல எனக்கு ஒரு தோழமை ஒன்று இருக்கும், ரைட்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கொள்வோம், சரியா? நன்மைகளை நாங்கள் எப்படி போட்டி போட்டி கொள்ளலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அந்த டேல ஒரு டைம் எடுத்து செஞ்ச நன்மைகளை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். அப்ப அதுல விளங்கும் யாரு முந்தி நிற்கிறது, யாரு பின்னுக்கு நிற்கிறேன்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவாக இருக்கும். தர்ம சொல்லுவோமே, தஹஜ்ஜத் தொழுகிறத்திலிருந்து, லுஹா தொழுகிறத்திலிருந்து, அஹ் முன்பின் சுன்னத்து தொழுகிறத்திலிருந்து, ஐவேல தொழுகிறத்திலிருந்து, ரைட்? இப்படி அல்லாஹ்வோடு தொடர்புபட்ட அமல்கள். அதே மாதிரி தர்மம் கொடுக்கறது, சதக்கா செய்யறது, நோயாளி விசிட் பண்றது, ரைட்? ஒரு பொது வேலை ஒன்று செய்யறது, கிளீன் பண்றது, ரைட்? மனிதர்களோட நல்லுறவு பாராட்டுறது, ரைட்?
இப்படி நிறைய அமலு சாலிஹாத்தீர்கள் இல்லையா, அது ஒரு பட்டியல் ஒன்று வச்சுக்கொண்டு தேடி 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 செய்யணும் ஒரு நாள். அப்ப செஞ்சு முடிகிற டைமுக்கு பிறகு டைம்லயோ அல்லது மாலை பொழுதுகள்லையோ அதை டிஸ்கஸ் பண்ற டைமுக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. சஹாபாக்களை பத்தி தான் செஞ்சான். ஒரு நாள் காலையிலையும் ஒரு நாள் மாலையிலும் அல்லாஹ் தஆலா தூதர் அவையில சேரக்குள்ளே இந்த நன்மகள்ல போட்டி போடுறது சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்ப அதுல கை உயர்த்தி கொள்வாங்க, ரைட், இப்படியெல்லாம் இருக்குது. சரியான பூத்துண்டாக இருக்கும். சரியா? அதே மாதிரிதான் எங்களுக்கு தெரியும், கண்ணை விட நன்மையில முந்தி கொண்டு இருக்கிற யாராலும் இருக்கிறத கண்டா அவங்க டக்குன்னு அவங்கள தேடி பேச்சு அது என்ன நன்மைன்னு சொல்லி கண்டுபிடிச்சு போறதுக்கு என்ன ஃபுல் ட்ரை பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை ஒரு ஆள் லேட் ஆகி வாரு, ரைட், 2 3 தொழுகைகளுக்கு லேட் ஆகி வரப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆட்கள் அவங்கள பத்தி கொஞ்சம் வித்தியாசமா பேசிக்குவார், ரைட். என்னடா லேட் ஆகி வாருன்னு சொல்லி. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, சொர்க்கவாசியை பார்த்து கொள்ளணும்டா இவரை பார்த்துக்கோங்க சொல்றாரு. சரியான ஷோக்கில் இருக்குது. இவர் லேட் ஆகி வந்த மனிதனுக்கு அல்லடத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசியை பார்த்து கொள்ளணும்டா இவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிக்குதுன்னு சொல்லி. இப்ப இப்னு உமருக்கு இது சரியான மாதிரி ஒரு சிக்கல், ரைட், நன்மையில் அவரை முந்தி கொண்ட மாதிரி ஃபீலிங். எனவே தேடி பேய்த்து அந்த மனுஷனை சந்திச்சு நீங்க என்ன நன்மை ரகசியமா செய்யறத பாக்குறதுக்கு 3 நாள் ட்ரை பண்ணினார். அவரை கண்டுபிடிச்சு கொள்ளலாம் பேச்சு. கடைசி அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்ற பதில் என்ன, நான் யாரை பத்தி மோசமான எண்ணத்தோடையோ மோசமான சிந்தனையோடையோ நான் இல்ல, எல்லார பத்தியும் நல்ல எண்ணத்தோட நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். அப்ப என்ன சொல்ல வர செய்தி என்னன்னா பாருங்க, தேடி பேய்த்து அதை கண்டுபிடிச்சு கொண்டா தானே அது தெரியும் நன்மை செய்யறதுல இதுன்னு சொல்லி. அப்ப நான் சொல்றேன் என்னன்னா, இன்னைக்கு நாங்க பார்த்த இந்த பரப்புல உங்களுக்கு ஒரு பார்ட்னர் தெரிவு செஞ்சோம். சரி, நன்மையில போட்டி போடுற பார்ட்னர், அது உங்களோட ஹஸ்பண்டாக, உங்களோட பிள்ளைகளாக, அல்லது உங்களோட பக்கத்து ஆட்களாக, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் வட்டமாக யாராவது இருக்கலாம். அல்லது உங்களோட தளங்கள்லேயே நிற்கலாம். தொழில் செய்யற இடத்துல ஒரு பார்ட்னர், பள்ளிக்கு போற இடத்துல இன்னொரு பார்ட்னர், சரியா, வீட்டில் இருக்கிற டைம்ல இன்னொருத்தர், அப்படியே உங்களுக்கு ஆட்களை மாறி மாறி செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பிரச்சனை இல்லை. அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க, இப்படி நம்ம செய்வோமான்னு சொல்லி. சரி, அப்ப பார்ட்னர் ஆகி நீ செஞ்சு பாருங்க. இன்றைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, கல்பு குளிரும். அல்லாஹ் தாலா ஒரு நல்லொரு ஹயாத்தும் தையிபா, நல்லொரு சிறந்த வாழ்க்கை ஒன்று அல்லாஹ் தாலா உருவாக்கி தருவான். எனவே அல்லாஹ் தாலா எங்கள் எல்லோரையும் நன்மேல ஒன்று சேர்த்து நன்மேல போட்டி போட்டு போற உணர்வு அல்லாஹ் தாலா எங்கள் எல்லோரும் தருவணும் என்ற பிரார்த்தனையோட நான் முடிச்சு போறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு திரும்ப 6 மணிக்கு சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.